பீடி சுத்தும் தொழிலாளர்களுக்கு எல்லோருக்கும் இந்த காச நோய் ஏற்படும். இந்த பக்கம் ஆலங்குளம் பகுதி முழுக்க பீடி சுத்தும் தொழிலாளர் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் திருநெல்வேலி வண்ணார்பேட்டையில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குது. நல்ல நவீனமான முறையில் நவீன கருவிகளுடன் நாங்கள் இருக்கிறது. போகிறதுக்கு உங்களுக்கு நேரம் காலம் ஏற்படுங்கிறதுனால ஆனந்தன் ஐயாசாமி கூட சொன்னார், தென்காசியிலேயே மாவட்டம் பிரித்திருக்கிறது, அந்த பகுதியில் இங்கே வந்து கிராமத்திற்கு வந்து அவங்களுக்கு வேலை செய்வதற்கு எந்த அளவுக்கு முடியுங்கிறத கண்டிப்பாக பார்த்து அதற்கான உதவிகளை நான் கண்டிப்பாக நிச்சயமாக செய்து வருவோம் என்பது நேரத்தில் தெரிவித்து கொண்டு, சங்கரங்கோயிலில் கைத்தறி நெசவு நம்ம அண்ணாச்சி சங்கரலிங்கம் அவர்கள் சொன்னாங்க, ஒவ்வொரு ஆண்டும் கூலி உயர்வுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் போய் பார்த்து பேசி அதனுடைய உயர்வை உயர்த்த வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது உண்மையிலே ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் மித்ரா லோன் தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வட்டி ஏற்கனவே கிடையாது மித்ரா வங்கிக்கு. அதனால் தள்ளுபடி எப்படி செய்ய முடியும் என்பதை அது உடனடியாக செய்ய முடியாது என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வங்கி அதிகாரிகளிடம் பேசி எந்த அளவு பண்ண முடியும் என்கிறதையும் நிச்சயமாக அதற்கான கருத்துக்களை ஆய்ந்து அதற்கான நடவடிக்கைகளும் நிச்சயமாக நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு